Hi friends, welcome to Cooking Jofina Computer Knowledge. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல இங்க இப்ப ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா தெரியும் நேம்ஸ் டேட்டா பத்தின ஒரு டாக்குமெண்ட் வந்து கிரியேட் பண்ணிருக்கேன். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா லைன் பை லைனா வந்து ஆர்டரா வந்து இருக்குது. பட் எல்லாமே வந்து எப்படி இருக்குது ஒரு லைன் ஸ்பேஸ் இல்லாம வந்து ஃபுல்லா வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். இப்போ இதுக்கு என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ஒவ்வொரு டேட்டாக்கு இடையில வந்து ஒரு லைன் ஸ்பேஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது ஒவ்வொரு டேட்டா வந்து டைப் பண்ணி முடிச்சோடனே வந்து ஒரு பிளாங்க் ரோ வந்து அங்கே வந்து விடணும். ஒவ்வொரு லைன் விட்டு விட்டு வந்து அங்கே வந்து டேட்டா வந்து டைப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து எப்படி வந்து இன்சர்ட் பண்ணலாம், எப்படி பிளாங்க் ரோ வந்து ஒவ்வொரு டேட்டாக்கு அப்புறமும் வந்து ஒரே கிளிக்ல இன்சர்ட் பண்ணலாம் அப்படின்றதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே க்ரியேட் பண்ணியிருக்க நேம் லிஸ்ட் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி வந்து ஒரு காலம் வந்து ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ணுறேன். அதுக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அந்த நேம் காலம் இருக்குல்ல அதை வந்து ஃபுல்லாக வந்து செலக்ட் பண்ணிக்கணும். இதை ஃபுல்லாக வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு இப்போ வந்து ஏ காலமில் தானே இருக்குது. அந்த ஏ வந்து லெஃப்ட் மவுஸ் பக்கனை வந்து கிளிக் பண்ணிங்கனாவே அந்த காலம் ஃபுல்லாக வந்து செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ செலக்ட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா ஹோம் டேபில் இன்சர்ட்னு இருக்குல்ல அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இன்சர்ட் ஷீட் காலம் அப்படின்னு சொல்லி அந்த ஆப்ஷன் இருக்குல்ல அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு நேம்ஸுக்கு முன்னாடி ஒரு காலம் வந்து இன்சர்ட் ஆயிடுச்சு. இப்போ இன்சர்ட் பண்ணோடனே அந்த இடத்துல வந்து சீரியல் நம்பர் நம்ம வந்து டைப் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து 1 2 மக்கள் நீ டைப் பண்ணிட்டு அந்த 1 2 செல்லை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே லெஃப்ட் மவுஸ் பட்டனை ஹோல்ட் பண்ணிட்டு ட்ராக் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து சீரியல் நம்பர் வந்து ஃபில் ஆகிடும். இது போல் வந்து கிளிக் பண்ணியும் வந்து உங்களுக்கு வந்து சீரியல் நம்பர் வந்து ஃபில் ஆகலை அப்படின்னும் போது சீரியல் நம்பர் எப்படி வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வீடியோ வந்து ஆல்ரெடி வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மேலே ஐக்கான்லேயே வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். அந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணி சீரியல் நம்பர் எப்படி வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்றத வீடியோ வந்து பார்த்துக்கோங்க. இப்போ எனக்கு இங்கே வந்து சீரியல் நம்பர் வந்து 5 சீரியல் நம்பர் வந்து கரெக்டாக வந்து ஃபில் ஆகிடுச்சு. இப்போ இந்த சீரியல் நம்பர் 5 சீரியல் நம்பர் மட்டும் வந்து காப்பி பண்ண போகிறோம். இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த சீரியல் நம்பர் 5 சீரியல் நம்பர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே காப்பின்னு ஆப்ஷன் இருக்குல்ல அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ 5 சீரியல் நம்பர் வந்து நான் வந்து டைப் பண்ணியிருக்கேன்ல அதுக்கு கீழே வந்து ஒரு செல்லை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அடுத்த செல்லை வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்துல வந்து பேஸ்ட்ன்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அதே 5 சீரியல் நம்பர் மட்டும் வந்து கீழே வந்து காப்பி பேஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த சீரியல் நம்பர் இந்த டேட்டா எல்லாத்தையும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து நம்ம இப்போ வந்து செலக்ட் பண்ண போகிறோம். ஷிஃப்ட் ரைட் ஆயிரும் இந்த ரெண்டு பக்கனையும் வந்து சேம் டைம் கிளிக் பண்ணிக்கிங்கன்னா ரைட் சைடில் இருக்க டேட்டா ஃபுல்லாக வந்து செலக்ட் ஆகிடும். அதுவே வந்து ஷிஃப்ட் அதே போல் ஹோல்ட் பண்ணிட்டு கீழே டவுன் ஆரோ வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக கீழே இருக்க டேட்டாஸ் எல்லாமே வந்து செலக்ட் ஆகிடும். இப்போ எல்லா டேட்டாஸும் வந்து செலக்ட் ஆகிடுச்சு. மேலே பார்த்தீங்கன்னா டேட்டான்னு ஒரு டேப் வந்து இருக்குல்ல அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்க ஷார்ட்னு இருக்குல்ல அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஷார்ட் டைலாக் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடும். இந்த டைலாக் பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணோடனே மை டேட்டா ஆஸ் ஹெட்டர்னு இருக்குல்ல அதில் வந்து கிளிக் மார்க் இருந்துச்சுன்னா அந்த கிளிக் மார்க் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணி எடுத்துருங்க. இப்போ காலம் வந்து நான் கிளிக் பண்ணாலும் வந்து அங்கே வந்து காலம் ஏவா பியான்றது எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகலை. உங்களுக்கு வந்து அப்படி டிஸ்பிளே ஆச்சு அப்படின்னா காலம் பின்னு வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து நேம் லிஸ்ட்ல காலம்ஸ் வந்து நம்ம வந்து ஒரு லைன் வைக்க வைக்க வந்து ரோ வந்து இன்சர்ட் பண்ணணும். ஸோ காலம் பின்னு வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே போல் சார்ட் ஆன்னு இருக்குல்ல அந்த இடத்துல வந்து செல் பை வேல்யூஸ்ன்னு ஆப்ஷன் வந்து இருக்கும் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆர்டர்ன்னு இருக்குல்ல அந்த இடத்துல வந்து ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட் அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிட்டு கீழே ஓகேன்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகல இதே போல தான் எம்கேயா இருக்குது அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து மேலே வந்து மை ஹெட்டர்னு அங்கே வந்து பாக்ஸ் வந்து கிளிக் ஆயிருந்துச்சுன்னா அது வந்து கிளிக் வந்து எடுத்து விட்டுருங்க. எடுத்துட்டு கீழே வந்து ஷார்ட் பைன்னு இருக்குல்ல அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து ஓகேன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த டைலாக் பாக்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிட்டு மேலே ஷார்ட்னு இருக்குல்ல அந்த கமாண்டுக்கு முன்னாடி A to Zன்னு அங்கே வந்து கமாண்ட் இருக்குல்ல அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு ஒவ்வொரு டேட்டா கீழே வந்து ஒவ்வொரு லைன் வந்து இன்சர்ட் ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் எ நைஸ் டே.